ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 8 பார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கு, அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த 9வது பார்ட்டில் ஒரு 10 கணக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. முதல் கணக்கு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறோம் அப்படின்னா, இரு எண்களின் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இரண்களின் விகிதங்கள் 3:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணின் மதிப்பு காண்க. ஓகேவா? இரண்டு எண்களின் விகிதங்கள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு எண்களுடைய கூடுதலும் 144 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது அதில் பெரிய எண் என்ன தான் கேட்குறான். ஓகேவா? இதில் சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் பார்த்தோன்னே போட்டுடலாம். இந்த ரெண்டு எண்கள் விகிதம் வந்து எது அதிகமாக இருக்குது? 5. அப்போ இந்த இரண்டாவது எண் தான் 5 மடங்காக தான் வந்து கண்டிப்பாக வரணும். ஓகேவா? அப்போ ஓகே, 4 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு எது? 90 மட்டும் தான் வரும். ஏன்னா 90 மட்டும் தான் 5ஆல் வகுப்படக்கூடிய. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் தான் சரியானது. அவ்வளோதான், கணக்கே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அப்போ 5 மடங்கு 2 வந்து சார், இப்போ 60 ஒன்று வந்திருக்கு, 90 ஒன்று வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இந்த ரெண்டு பேர்த்தையும் ஃபஸ்ட்டு கூட்டுங்க. 3 5 கூட்டா மொத்தம் 8. அப்போ 8 பங்கு = தான் எவ்வளோ? 144. நமக்கு ஒரு பங்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா 144 8ஆல் வகுத்து அப்படின்னா 1 8 8 இங்கே வரும். 1 8 8 8 64. சரிங்களா? அப்போ 18. அப்போது நமக்கு பெரிய என்ன தேவை? அப்போ பெரிய போது 5. அப்போ 5 × 18 போட்டிங்க அப்படின்னா அப்புறம் வரும் 5 50 5 40 50 + 40 90. அவ்வளோதான் ஆன்சர். இதுவே சிறிய அப்படின்னு வரும் 3 × 18 3 24 24 + ஒரு 30 54. அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் கொடுத்தா 144 வந்துடும். ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? பெரிய எண் 90, சிறிய எண் 54, ரெண்டுத்தையும் கூட்டா 144. இதனுடைய விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 18 அடிச்சு அப்படின்னா 1 5 1 3. ஓகேவா? இப்படியும் போடலாம். இல்லை ஷார்ட்கட் என்ன பண்ணலாம்? இப்போது இந்த ரெண்டு பெரிய போது 5 மடங்காக தான் வரணும். கீழே 5 மடங்காக வரது 90 மட்டும் தான் ஆன்சர் டி. இப்படியும் போட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் அது. அடுத்தது இரண்டாவது கணக்கு. ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டியின் எண்ணிக்கையை காண்க. ஓகேவா? ஒரு சைக்கிள் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா 35 மிதிவண்டிகளை வந்து 5 நாட்களில் செய்கிறாங்க அப்படின்னா 21 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகளை செய்வாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ மிதிவண்டிகளுடைய செய்யக்கூடிய நாட்கள், அப்போ 5 நாள்லேயே 35 வண்டி செய்கிறாங்க அப்படின்னா 21 நாளில் கண்டிப்பாக அதிக வண்டிகள் தான் செய்வாங்க. அப்போ நாட்கள் அதிகரிக்கும் போது வண்டியும் அதிகரிக்குது. அப்போ நேர்மாறல்னா தலைகீழ போடணும். அப்போனா வரும் 21/5 × 35. ஓகே, 1 5 5 7 5 35 1 7 7 14 147 நாட்கள். அப்போ 147 அப்புறங்க சூப்பர். அப்போ 21 நாள் எத்தனை வண்டி செய்ய முடியும்? 147 வண்டிகளை உற்பத்தி செய்ய முடியும். ஓகேவா? அடுத்த கணக்கு. ரூபாய் 350 என்ற அசலானது 6 ஆண்டுகளில் கூடுதல் 455 கிடைக்க பெற்றால் அதன் வட்டி காண்க. சரியா? ஸோ அப்போ வட்டி அப்படிங்கும்போது என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போது அசல் எவ்வளோ? 350. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸு. ஓகேவா? இவங்க வந்து 455 கொடுத்துறாங்க. மொத்த தொகை இது. நமக்கு வட்டி தொகை தான் தேவை. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மொத்த தொகை 455லேருந்து 350 கழிச்சிங்க அப்படின்னா 450லேருந்து 350 வச்சுன்னா 100. இது ஒரு 5 சேர்த்துனா 105. அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்? 6 வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? வட்டிக்கு தானே கேட்குறாங்க. அப்போ 6 தான் நமக்கு தேவை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போது 350 இன்ட்டு என்னோட வேல்யூ வந்து 6 வருஷம், 6 தெரியாது, 6/100 = இங்கே என்ன வரும்? 105 ரூபா. அப்போது தெரியாது இல்லையா? 6 மட்டும் இங்கே வச்சு மீதியெல்லாம் அந்த கொண்டு போயின்னா 6 = 105 இன்ட்டு கீழே இருக்கக்கூடிய 100 மேலே போயிடும். அது மேலே இருக்கக்கூடிய 350ம் 6ம் கீழே வந்துடும். 350 × 6. இப்போ அடிக்கலாமா? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலி. அது 1 35 35 3 35 105 1 3 3 2 3 6 1 2 2 2 10. அப்போ 6 = ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% இருக்கா பாருங்க. சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது. ஸோ இந்த கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. 3, 8, 15, 24, 34, 48, 63 என்ற தொடரின் தவறான எண்ணை காண்க. அதாவது ஒரு எண் தொடர் வரிசை தான். இதில் தவறாக வரக்கூடிய எண் என்றதை கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்தமாதிரி எண்கள் கொடுக்கும்போது அப்போ இந்த வரிசையில் ஏதோ ஒரு எண் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. இந்தமாதிரி பொதுவாக வந்து நம்பர் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்பர் சிஸ்டம் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அந்த எண்கள் ஒற்றைப்படை எண்ணா இருக்கா, இரட்டைப்படை எண்ணா இருக்கா, அல்லது பகு எண்ணா இருக்கா, பகா எண்ணா இருக்கா, ஓகேவா, இயல் எண்ணா இருக்கா, முழு எண்ணா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் எதுலையுமே இது வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி அப்போ அடுத்து என்ன பண்ணோம்?
எண்களுக்கு இடைவெளி பார்க்கணும். ஓகே, அப்போ 3க்கும் 8க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரி 5 வரும். இங்கே 8க்கும் 15க்கும் 7 வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு 24க்கு வந்து 9 வரும். அப்புறம் 10, அப்புறம் 8. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக எதுவுமே ஏறல. 2 2 4 4 6 6 வந்து ஏறல. அதேமாதிரி பெருக்கல்ல பார்த்தாலும் 3 8 24 தான் வருது. அப்போ அதுவும் வரல. அப்போ வேற ஏதோ ட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இது எதுவுமே செட் ஆகும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பருக்கு போங்க. இதில் இருக்குது ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா பார்க்கும்போது ஸ்கொயர் நம்பரும் வரல, கியூப் நம்பரும் வரல. அப்போ அடுத்து என்ன பண்ணும், ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்து நம்பராக இருக்கலாம். ஒன்று கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். அல்லது கியூப் நம்பருக்கு பக்கத்து நம்பராக இருக்கலாம். அதை ஒன்று கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே பாருங்க 3 8 15 24 இது எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பருக்கு முன்னாடி வரக்கூடிய எண்களை தான் இருக்குது. அதாவது இப்போ 3 எடுத்துட்டீங்க அப்படின்னா இது 2 ஸ்கொயர், 4 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 - 1. இது வந்து 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 - 1 8. 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் பண்ணால் 16 16 - 1 15. அப்போ இது 3மே வரும். அடுத்து 24 எடுத்தீங்கன்னா 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 25ல் 1 போச்சுன்னா 24 கரெக்ட். அடுத்து இது 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 36ல் 1 போச்சுன்னா 35 தான் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, 34 வந்திருக்கு. அப்போ இதுதான் பொருந்தாது. சரிங்களா, மீதி எழுதி பார்த்தா முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு 7 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் 49, 49 போச்சு 48 கரெக்ட். அப்புறம் 64, 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 64 1 போச்சுன்னா 60, இதுவும் கரெக்ட். அப்போது இங்கே 35 வந்தால் கரெக்ட். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, 34 வந்திருக்கு. அப்போ இதுதான் தவறானது. சரிங்களா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 34C. ஓகேவா, அடுத்தது என்ன பார்க்கலாம். இந்த ஒரு முக்கியமான கணக்கு தான். 1 + 2 + 3 + and so on + n = k எனில் 1³ + 2³ + 3³ and so on + n³ = என்ன அப்படின்னு தான் கேட்குறேன். ஓகேவா, பொதுவாக இந்த கணக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே 1 2 3 கூட்டியிருக்காங்க, கே போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், கியூப் நம்பர் கியூப். அப்போ இங்கே என்ன வரும், கே வந்துச்சு, இங்கே கே கியூப் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் ஆப்ஷன் பியை வந்து போடும். சரி, பியை போடும். ஆனால் ஆன்சர் பின்றது தப்பு. ஓகேவா, ஏன் அப்படின்னா அதாவது இது இயல் எண்களின் கூடுதல். சரியா, இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா அப்படின்னா n × n + 1/2. ஓகேவா, அப்போ கன எண்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். என்னது, ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர் வருதுன்னும் போது கணக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், தப்பு. ஓகே, அப்போ இங்கே கே அப்படின்னா இங்கே கே ஸ்கொயர் தான் வரணும். இங்கே கே ஸ்கொயர். அப்போனா வரும் ஏ தான் சரியானது, பி வராது. பி வந்து தப்பு. சரிங்களா, அப்போ நம்ம ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். இந்த கணக்கை வந்து சிந்து சமணி நாகத்திலேருந்து கேட்டுன்னு இருக்காங்க. ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப பழமையான கணக்கு. சரிங்களா, இது வந்து ஒவ்வொரு எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தப்பு பண்ணணும்னு நினச்சி டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கணக்கு தான். இது தெரியாத வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த கணக்கு புதுசாக பார்க்குறவங்க ரொம்ப ஈஸியான கணக்கு சொல்லி தப்பு பண்ணுவாங்க. ஓகேங்களா, என்னது 1 2 3 கூட்டியிருக்காங்க, அப்போ கே போட்டிருக்காங்க. அப்போ இங்கே கியூப் பண்ணால் இங்கே கே கியூப் தானே வரும்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஆனால் இது கே கியூப் கிடையாது, கே ஸ்கொயர் தான் ஆன்சர். நான் போச்சுங்க. ஓகேங்களா, இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. தெரியாதவங்க என்ன தப்புனா பண்ணலாம், தெரிஞ்சவங்க ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. அடுத்தது, சிவகுமாரின் வயது அவரது மகள் பிரீத்தியின் வயதை போல் 7 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு இருக்கும் எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன தான் கேட்குறாங்க. சரியா, என்னன்னா சிவகுமார். ஓகே, சிவகுமார் அவருடைய மகள் வயது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 7 மடங்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்கு சரி, அவரோட மகளுக்கு வந்து 1 வயசுனா இவருக்கு 7 வயசு, மகளுக்கு 2 வயசுனா இவருக்கு 14 வயசு, மகளுக்கு 3 வயசுனா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு, மகளுக்கு 4 வயசுனா இவருக்கு 28 வயசு, மகளுக்கு 5 வயசுனா இவருக்கு 35 வயசு. அப்போது அவருடைய மகளுக்கும் அவருக்கும் வயசு வந்து 7 மடங்காக வரணும். ஓகேவா, ஸோ அப்போ அப்படின்னும் போது இதில் பாருங்கள் 7 மடங்காக வரக்கூடியது 5, 7 35 வரலாம். அடுத்து பாருங்கள் 6 6 42 வரணும். ஆனால் இங்கே 36 வந்துருக்கு. அப்போ இது 1:6 ரேஷியோ தான். அப்போ இது வராது. இங்கே பாருங்கள் 4 4 28 வரணும், 32 இருக்குது. அப்போ 1:8னா 32. அப்போ இதுவும் வராது. இது பாருங்கள் 1 7 6 40 1:6 ரேஷியோ. அப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா எது வரும், மகளுக்கு 5 வயசுனா அப்பாவுக்கு 35 வயசு, 7 மடங்கு. இதுதான் கரெக்டு. ஏன்னா தற்போதைய வயது கேட்குறாங்க. சப்போஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே 7 மடங்காக வருது. இப்போ எக்ஸாம்பிள் 5, இப்போ சி ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா 7,49 கொடுத்துட்டாங்க. அப்போ வரும் 7 49. அப்போ ரேஷியோ பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மகளுக்கு 7 வயசுனா அப்பாவுக்கு 49 வயசு. அப்போ அடுத்த சென்டென்ஸ் நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் 5 35 பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளஸ் 5 ஆட் பண்ணுங்க. இங்கே ப்ளஸ் 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 10 ஆண்டுகள், இங்கே வந்து 40 ஆண்டுகள். பார்த்தீங்களா, 10னா
10 × 4 40. அப்போ 4 மடங்கா மாறுறது இது ஒன்று தான். இதுவே நீங்கள் 7 போட்டிங்க அப்படின்னா 7 49. இது ஒரு 5 கூட்டிங்க அப்படின்னா 12. இது கூட 5 கூட்டிங்க அப்படின்னா 54. இது வந்து பார்த்தோன்னா 12 54 வந்து எங்கேயோ இருக்குது. இது வந்து 4 மடங்கு கிடையாது. ஓகே, நான் வந்து 48 தான் வரணும், நான் இங்கே 54 போயிடுச்சு. அப்போ இது கிடையாது. சரியா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு காண்க. ஓகேவா? அப்போ கனசதுரம் அப்படின்னு என்னது? ஓகேவா? ஸோ பாக்ஸ் வந்து உள்ளே இருக்கு, கனசதுரம் இல்லை. சரியா? சரி, ஓகே. அப்போ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே இல்லை. ஓகே, அப்போ கனசதுரிய மொத்த பரப்பு அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே பாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் 4 பக்கம் வந்துடும், மேலே கீழே. ஓகேவா? இப்போ ஒரு கனசதுரம் இருந்துச்சுன்னா ஈஸியாக சொல்லலாம். ஓகே, இது வந்து கனச்செவகம். ஆனால் நீங்கள் கனசதுரமாக வச்சுங்க, நான் பக்கத்தை வச்சு சொல்கிறதுனால சொல்கிறேன். ஒரு கனசதுரம் வச்சுக்கலாமே. அப்போ மொத்த பரப்பு 1 2 3 4 5 6. அப்போ 6. அப்போது சதுரத்துக்கு உண்டான பரப்பு ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர். அப்போது 6 பக்கத்துக்கு உண்டான ஸ்கொயர் வந்து 6a ஸ்கொயர், அதாவது 6a ஸ்கொயர் சொல்கிறாங்க. அப்போது மொத்த பரப்பு 6a ஸ்கொயர் = 726 அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இதுலேருந்து ஏவை கண்டுபிடிச்சி ஏவை கியூப் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அப்போ 6a ஸ்கொயர் = 726 அப்படின்னா a ஸ்கொயர் = 726 / 6 அடிச்சு அப்படின்னா 1 6 பண்ணு 1 6. சரியா? அப்போ a ஸ்கொயர் = 121 அப்படின்னா a = 11. நமக்கு கனல தான் தேவை. கனம்னா a கியூப். அப்போ 11 × 11 × 11 மேலே தான் நம்ம போட்டோம். 3 11 வந்துச்சு. சரியா? அப்போ 11 × 11 121. 121 × 11 போட்டிங்க அப்படின்னா 1331. சரி, அப்போ ஆன்சர் வரும் 1331 சென்டிமீட்டர் கியூப் வரும். ஏன் அப்படின்னா கன அளவு கேட்டிருக்காங்க. சி தான் கரெக்ட். 1331 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்த கணக்கு, ரூபாய் 3000க்கு 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. ஸோ இந்த மாதிரி கணக்கில் கூட்டு வட்டி கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன்? அசல் ஃபர்ஸ்ட் போட்டுங்க. அசல் எவ்வளோ? 3000. அடுத்து எவ்வளோ வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க? 10%. அப்போ எவ்வளோ வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களோ அதை 100ஆல் கூட்டி 100ஆல் வகுத்துக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 10 100ஆல் கூட்டிங்க அப்படின்னா 110. அதை 100ஆல் வகுக்கணும். எத்தனை முறை போடணும் அப்படின்னா, இங்கே எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க அத்தனை முறை. இங்கே 2 வருஷம் கொடுத்தா 2 முறை, 4 வருஷம் கொடுத்தா 4 முறை, இங்கே 3 வருஷம் கொடுத்தனால 3 முறை அப்படின்னும் போது அப்போ 110/100 × 110/100 3 முறை போட்டாச்சா? இப்போ நம்ம இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0 இந்த 0 இந்த 0க்கு இந்த 3 0 காலி ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? 11 × 11 × 11. மேலே தான் நம்ம பார்த்தோம். 11 × 11 × 11 போட்டிங்க அப்படின்னா 1331 × 3 போட்டு அடிக்கும்போது 1 3 3 3 9 3 9 1 3 3. அப்போது 3993 பண்ணுறது மொத்த தொகை. நமக்கு என்ன தேவை? வட்டி தொகை தான் தேவை. அப்போ அசலை கழிச்சா தான் நம்ம வட்டி தொகை போட முடியும். 3993லேருந்து 3000 கழிச்சிங்க அப்படின்னா மீதி எவ்வளோ வரும்? 993. அப்போ 993 ஆன்சர் எங்கே வருது? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கணக்கு, ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையும் வட்டி விதத்தையும் காண்க. ஒரு தொகை என்ன ஆகுது அப்படின்னா 2 வருஷத்துல 2 இயர்ஸ் எவ்வளோ ஆகுது? 6200. 3 இயர்ஸ் எவ்வளோ ஆகுது? 6800. சரி, அப்போ டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1 இயர். அப்போ 1 இயர்ல எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது? இங்கே 600 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு உண்டான வட்டி தொகை எவ்வளோ? 600 ரூபாய். அப்போ 2 வருஷத்துக்கு என்ன வரும்? 2 வருஷத்துக்கு பார்த்தோன்னா 600 × 2 1200 ரூபாய். அப்போ நம்ம நல்லா தெரியும் 2 வருஷத்துக்கு உண்டான மொத்த தொகை 6200 ரூபாய் நமக்கு தெரியும். இதை அந்த 2 வருஷத்துக்கு உண்டான வட்டி தொகையில கழிச்சு அப்படின்னா நமக்கு அசல் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா வட்டி தொகையிலிருந்து நம்ம வந்து மொத்த தொகையை கழிச்சோம் அப்படி, சரி, மொத்த தொகையிலேருந்து வட்டி தொகை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு அசல் கிடைச்சிடும். இங்கே மொத்த தொகை 6200 ரூபாய். 6200ல் 1200 போச்சு அப்படின்னா 5000. ஓகே, அப்போ வட்டி எவ்வளோ? 5000. இதோட கணக்கு முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா இங்கே 5000 வர மாதிரி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 4000, இங்கே 6000, இங்கே 3000. சப்போஸ் 2 5000 கொடுத்தா நம்ம வட்டியை சேர்த்து கண்டுபிடிக்கலாம்.
ஆனால் இங்கே ஒரு இடத்துல தான் 5000 கொடுத்துருக்காங்க. அப்போது இதோட கணக்கு முடிஞ்சு போச்சு. நீங்கள் வட்டி விகிதத்தை கண்டுபிடிக்கின்ற அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஆனால் எக்ஸாமில் இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் கொடுத்துறேன். ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிங்க, அதுவே ஆன்சரில் இருக்குது, மற்ற எதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்ணை முடின்னு பி போட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் வட்டி விகிதத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்கின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேவா? இங்கே வந்து எல்லா கணக்கும் ஃபுல்லாக பண்ணுற அவசியம் கிடையாது. நீங்கள் போடுற கணக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் இருந்தால் போதும், போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம அசல் என்ன பண்ணலாம்? இப்போ அசல் நம்ம 5000 கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வருஷத்துக்கு போடலாம். ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோக்குமா வருது வட்டி வீதம்? 600 ரூபாய். அப்போது R = 600, கீழே இருக்கக்கூடிய 100 மேலே வந்துடும். ஈக்குவல் வந்தால் மேலே இருக்கக்கூடிய 5000ம் 1ம் கீழே வந்துடும். சரியா? இந்த 2 ஜீரோக்கு இந்த ஜீரோ காலி, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலி, 4 5 5 12 60. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = 12%. அப்போது இதான் வருது. இன்னும் 12% வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ கரெக்ட். அடுத்தது கடைசி கணக்கு 9:121 தலைகீழின் விகிதம் என்ன? சரியா? 9:121. ஓகேவா? பொதுவாக நல்லா கவனிச்சுங்க. 9:121 அப்படின்போது ஈஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பையில் எழுதலாம். அப்போ 9/121 அப்படின்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். அப்போ தலைகீழ் என்ன வரும்? 121/9. இதை எப்படி எழுதலாம்? 121:9 எழுதலாம். அப்போ என்ன வரும்? 121:9 என்பதே சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம வெற்றிகரமாக வந்து ஒரு 10 மேக்ஸ் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.